தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள் இப்போ வெள்ளக்காடாக மாறி இருக்கு. அதிகப்படியான மழை பொழிவுங்கிறது பல இடங்களில் ஏற்பட்டிருக்கு. தூத்துக்குடியில் 70 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. காயல்பட்டினத்தை எடுத்தோம்னா 95 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பெஞ்சிருக்குன்னெலாம் நம்ம செய்தியில் பார்க்குறோம். அவ்வளவு அதிகமான மழை பொழிவுங்கிறது எங்கே ஏற்பட்டிருக்கு. இன்னும் பல இடங்களில் வெள்ள நீருங்கிறது வடியாமல் தேங்கி நின்று அங்கே மக்கள் பல பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லை, இலங்கையிலையும் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறி இருக்கு. அங்கேயும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை விட இந்த பகுதியில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமான ஒன்று. அப்படி இந்த வருஷம் சென்னையிலையும் வெள்ளம் ஏற்படுறதுக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள்லையும் இலங்கையிலையும் வெள்ளங்கள் ஏற்படுறதுக்கும் பெருநாட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். அந்த சம்பந்தத்தின் பெயர் எல் நீனோ. இந்த எல் நீனோனா என்ன, எப்படி அதுக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலாக அலசி பார்த்துடலாம் வாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி பெருமழை பெருவெள்ளங்கள்லாம் ஏற்படலை. உலக அளவில் பல இடங்களில் இப்படி மோசமான வானிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. Western New York being measured in feet, not inches. One of the strongest storms ever recorded. A relentless snowstorm. Record rainfall. Record-breaking rainfall. With a new UK record temperature. இப்படி உலக அளவில் வரலாற்றிலேயே அதிகப்படியான வெப்பம் பதிவாயிருக்கு, மழைப்பொழிவு பதிவாயிருக்கு, வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ஏற்படுறதுக்கு காரணம் பெருநாட்டுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு வானிலை நிகழ்வு தான். அந்த நிகழ்வின் பெயர் எல் நீனோ. இந்த எல் நீனோ நடக்கிறதால தான் உலக அளவில் வானிலை மாற்றங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு மாற்றங்களை சந்திக்குது, பாதிப்புகளை ஏற்படுத்துது. இப்படி உலகம் முழுக்க ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்களை பல வருடங்களாக பதிவு செஞ்சு அந்த டேட்டா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் இந்த எல் நீனோ தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வானிலை மாற்றங்களுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்படி டேட்டா அனலைஸ் பண்ணுறது மூலமாக தான் இப்படி பல விஷயங்கள் நமக்கு புரிய வர ஆரம்பிக்குது. இந்த டேட்டா அனலைஸ் பண்ணுறதெல்லாம் சாதாரணமான வேலை இல்லை, மண்டை வலிக்கிற வேலை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கார்ல, அவருடைய வேல்யூங்கிறது வேறு லெவலுக்கு இருக்கும். ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த துறையில் மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லவே முடியாது. பல துறைகளில் வேலை இருக்குது. கிரிக்கெட் மாதிரியான ஸ்போர்ட்ஸில் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வேலை இருக்குது. ஏன் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு கூட டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறவர் இப்போ தேவையாகப்படுறார். அந்த வகையில் டேட்டா அனலிஸ்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எண்ட்லெஸ்ஸாக இருக்குது. நீங்களும் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஆகி உங்களுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸில் இதுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸில் இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் மாதிரியான பல ஃபீல்டில் பல கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸஸில். அதுவும் அவங்களுடைய கிளாஸஸ்ங்கிறது ஆஃப்லைன்லேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. படித்து முடிச்சுட்டு நீங்கள் வெளில வரும்போது உங்களுக்கான ஜாப் கிடைக்கிறதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸுங்கிறது 25 வருஷம் எஜுகேஷன் ஃபீல்டில் அனுபவம் மிக்க ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூஷனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அதனால் நம்பிக்கையாக நம்மளால் அவங்கக்கிட்ட கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். ராஜலக்ஷ்மி எடியூவர்ஸில் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கான கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், கீழேயும் இங்கே மெசேஜாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்ஸை படித்து பலன் பெறுங்க. இந்த எல் நீனோனா என்ன, உலக அளவில் எப்படி இந்த வானிலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இது காரணமாக இருக்குது, தமிழகத்தில் இவ்வளோ மோசமான பாதிப்புகளை உருவாக்குறதுக்கு இது எப்படி காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு எப்படி மழைப்பொழிவு ஏற்படுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். தமிழகத்துக்கு தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழைன்னு 2 பருவமழை காலங்கள் இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். அதுலேயும் நம்ம ரமணன் சார்லாம் வடகிழக்கு பருவக்காற்று வர்றதுனால மழை இந்த வாட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் லீவ் விட்டுருவாங்கங்கிற நியூஸை கேட்டு இந்த வடகிழக்கு, தென்மேற்கு இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் நம்ம மூளைக்கு அசால்ட்டாக பதிவாயிருச்சு. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு 4 பருவ காலங்கள் மூலமாக மழைப்பொழிவுங்கிறது ஏற்படும். 1 தென்மேற்கு பருவமழை காலம். இது நமக்கு ஒரு ஜூன் ஜூலையில் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் பெய்யும். அடுத்தது வடகிழக்கு பருவமழை காலம். இது நமக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். அடுத்தது குளிர்கால பருவமழை காலம். இது நமக்கு ஜனவரி அப்புறம் பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். அடுத்தது கோடைகால பருவமழை. இது நமக்கு மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கும். இதில் இந்த கடைசி அந்த 2 பருவம் இருக்கு இல்லையா, குளிர்காலம் அப்புறம் கோடைகாலம், இது 2மே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது 2 ஏற்படுறதுக்கு பருவ காற்றுங்கிறது பெருசாக தேவைப்படாது.
மரங்கள், காடுகள் அதிகமாக தேவைப்படும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஈரப்பதங்கள் மூலமாக மழைமேகங்கிறது உருவாகி நமக்கு மழைப்பொழிவுங்கிறது ஏற்படும். ஆனால் நம்ம நாட்டில் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே காடுகள் அழிக்கப்பட்டு தேநீர் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டதாலையும் நாமளும் அர்பனைசேஷனுங்கிற பேரில் இருக்கிற காட்டெல்லாம் அழிச்சுக்கிட்டு சிட்டிஸை உருவாக்கிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த 2 பருவங்களும் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. அதனால் தமிழ்நாட்டுக்கு முதல் 2 பருவங்கள் மூலமாக தான் அதிகப்படியான மழைப்பொழிவுங்கிறது கிடைக்கிது. சரி, இந்த தென்மேற்கு பருவக்காற்று நான் ஒவ்வொரு வருஷமும் மே மாசத்துல ஈக்குவேட்டரை தாண்டி ஒரு 2000 கிலோமீட்டர்ல ஒரு காத்துங்கிறது உருவாகும். இந்த காத்து மே மாசம் இறுதியில அப்படியே வடக்கு நோக்கி பயணிக்கும். அப்படி வடக்கு நோக்கி பயணிக்கும் போது ஈக்குவேட்டரை கடந்து ஆப்பிரிக்க கண்ட ஓரமா பயணிச்சு பூமியுடைய சுழற்சியால வடகிழக்கு நோக்கி பயணிக்கும். நமக்கு அது தென்மேற்கு சைட்ல இருந்து வர்றதால நாம அதை தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்றோம். சரி, இது பூமியோடைய சுழற்சியால மட்டும்தான் வடகிழக்கு நோக்கி பயணிக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தார் டெசர்ட். ஒவ்வொரு வருஷமும் தார் டெசர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ங்கிறது அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றும். அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக இந்த தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது அதை நோக்கி பயணிக்கும். அப்படி பயணிச்சுட்டு வரும்போது சரியா இந்தியாவுடைய கேரளத்து பகுதியில தான் அது உள்ள நுழையும். அப்படி உள்ள நுழையும் போது அது 2 பிரான்ச்சா பிரியும். ஒன்று அரேபியன் சி பிரான்ச், இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இந்த அரேபியன் சி பிரான்ச்சுங்கிறது கேரளாக்குள்ள நுழைஞ்சு நேராக வெஸ்டர்ன் காட்ஸ் மலைப்பகுதியை வந்து மோதும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை வந்து மோதும். மேற்கு தொடர்ச்சி மலை அந்த காற்றை தாண்ட விடாமல் தடுக்கும். அப்படி காற்று தடுக்கப்படும் போது எப்படியாவது மலையை தாண்டணும் அப்படின்னு மேலே எழும்ப ஆரம்பிக்கும். அப்படி மேலே எழும்புறதால கேரளாவில் அதிகப்படியான மழைப்பொழிவுங்கிறது ஏற்படும். அதுக்கப்புறமா அது அப்படியே மேற்கு நோக்கி கோவா பக்கமாக அப்படியே போயிடும். அதே சமயத்தில் இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இருக்கு இல்லையா, அது அப்படியே பயணித்து இந்தியாவுடைய வடக்கு, மேற்கு, கிழக்கு பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இந்த 2 பிரான்ச்சை சேர்ந்த இந்த தென்மேற்கு பருவமழையால் தான் இந்தியாவுக்கு தேவையான 80% மழைப்பொழிவு அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த தென்மேற்கு பருவக்காற்று அடிச்சுக்கிட்டு வரக்கூடிய மழை மேகங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு அடிப்படையாக வச்சு தான் இந்தியாவில் பெரும்பகுதிகளில் விவசாயங்கிறதே நடக்குது. இந்த பருவக்காற்று பொய்த்து போனால் விவசாயம் அப்படிங்கிறதே பயங்கரமாக பாதிக்கப்படும் இந்தியாவுக்கு. ஆனால் அதே சமயத்தில் மேற்கு தொடர்ச்சி மழை தடுக்கிறதால தமிழகத்துக்கு இந்த தென்மேற்கு பருவக்காற்றால் பெரிய அளவுக்கு மழைப்பொழிவுங்கிறது ஏற்படாது. ஆனால் இது நமக்கு பெரிய அளவுக்கு மழைப்பொழிவு தரலையேன்னு நம்ம இதை பார்த்து கோச்சிக்கூடாது. ஏன்னா நமக்கு தேவையான அதிகப்படியான நீர் ஆதாரங்களை இந்த பருவக்காற்று தான் கொண்டு வந்து சேர்க்குது. அதாவது காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறு எல்லாமே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த நீர் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த மழைப்பொழிவுங்கிறது முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி பாலக்காடு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், செங்கோட்டை கணவாய்னு பெரிய பெரிய கணவாய்களை இந்த மழைப்பொழிவு தான் அதிகமாக நிரப்புது. அதனால தான் நமக்கு போதிய அளவுக்கான நீர் ஆதாரங்கிறது இந்த தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா இந்த தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது இந்தியாவை தாண்டி சீனாவோட சின்ஜியாங் மாகாணம் வரைக்கும் போகுது. போகிற வழி எல்லாமே மழை மேகத்தை அடித்து எடுத்துக்கிட்டு போய் அங்கே எல்லா இடங்கள்லையுமே மழைப்பொழிவுங்கிறது தருது. இப்படி இந்த தென்மேற்கு பருவக்காற்றால் மழைப்பொழிவு ஏற்படுறதால இந்த பகுதிகள் எல்லாமே குளிர்ச்சி அடையும், ஹீட்டுங்கிறது குறையும். ஆனால் அதே சமயத்தில் இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஹீட்டுங்கிறது பெருசாக குறையாது. அப்போ தான் இந்த தென்மேற்கு பருவக்காற்று அடடா ஓரவஞ்சனை பண்ணிட்டோமே, அந்த பசங்களுக்கு இன்னும் ஹீட்டு குறையிலையே, அவங்களுக்கு எதாவது செய்யணுமே அப்படின்னு யோசித்து அப்படியே ஒரு யூட்டர்ன் அடித்து பே ஆஃப் பெங்கால் வழியாக இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு வரும். அப்படி யூட்டர்ன் அடித்து வரக்கூடிய அந்த காற்றுக்கு புதுசாக ஒரு பேருங்கிறதும் பிறக்கும். அதுதான் வடகிழக்கு பருவக்காற்று. அப்படி வரக்கூடிய அந்த வடகிழக்கு பருவக்காற்று வர்ற வழியில் பே ஆஃப் பெங்காலில் அப்படியே தண்ணியை முண்டுக்கிட்டு வந்து ஆந்திராவுடைய கோஸ்டல் பார்டர்ஸில், தமிழ்நாட்டில், ஸ்ரீலங்காலெலாம் மழையை பெய்ய வைக்கும். அப்படி மழையை கொண்டு வரக்கூடிய அந்த வடகிழக்கு பருவக்காற்றால் தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான 60-70% மழைப்பொழிவுங்கிறது கிடைக்கிது. அதாவது அந்த பருவக்காற்றை நம்பி தான் தமிழ்நாடு இருக்குது. இப்படி மழையை கொண்டு வரக்கூடிய அந்த வடகிழக்கு பருவக்காற்றில் புயல் ஏற்பட்டுருச்சுன்னா தான் நமக்கு புயல் பாதிப்புகள், பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு, வெள்ளம் இதெல்லாமே ஏற்படுது. இதுதான் நம்ம நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவுக்கான சோர்சஸ். சரி, இதுக்கும் பெருநாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இயற்கை எப்போவுமே ஒரு டாமினோஸ் எஃபெக்டில் தான் செயல்பட்டுருக்கும்.
நாம் ஒரு விஷயத்தை செய்ய போனோம்னா அது இன்னொரு விஷயத்தை உருவாக்கும், அது இன்னொரு விஷயத்தை பாதிக்கும், அது திரும்ப நமக்கே ஆப்பா வரும். அதுதான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. பெருநாட்டுக்கு பக்கத்தில் எல் நின்னோ அப்புறம் லா நீனா அப்படிங்கிற 2 விஷயங்கள்ங்கிறது நடக்கும். இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்களால தான் நமக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அது 2ம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா நாம் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். கில்பர்ட் வாக்கர் அப்படிங்கிறவரை 1904 வருஷம் பிரிட்டிஷ் இந்தியா அரசு இந்தியாவில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அப்சர்வேட்டரிஸ் அப்படிங்கிற பொறுப்பில் உட்கார வச்சது. இவருடைய வேலை என்னவா இருந்துச்சுன்னா, இந்தியாவில் 1870களுக்கு மேலே அடிக்கடி பஞ்சம்ங்கிறது ஏற்படுது, பெரிய அளவுக்கு மழை பொழிவுங்கிறது ஏற்படலை, மழை பொய்த்து போகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் இவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் எந்தெந்த வருஷம் அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த வருஷங்களில் மழைப்பொழிவு கம்மியாக இருந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சு ஒரு 15 வருஷம் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். என்னன்னா, இந்திய பெருங்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் மாற்றங்களால தான் இதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லையும் கண்டங்கள்லையும் மழைப்பொழிவுங்கிறது ஏற்படுது. அதுதான் மழைப்பொழிவை தீர்மானிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நம்ம எல் நினோவை பற்றி புரிஞ்சுக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவுடைய மேப் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதாவது குளோபில் இந்தியாவை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு கிழக்கு பகுதியில் ஆஸ்திரேலியாங்கிறது இருக்கும், மேற்கு பகுதியில் நமக்கு பெருநாடுங்கிறது இருக்கும். ஆனால் அதை வச்சு நாம் எல் நினோவை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உலக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் இந்த எல் நினோவை விளக்குறதுக்கு மேற்கு கிழக்குங்கிறத வேறு விதமாக வரையறை செஞ்சுருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா உலக வரைபடத்தை நாம் புரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இல்லாமல் தோசை திருப்புற மாதிரி வேறு பக்கமாக திருப்பிடணும். அது இப்படி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் தான் ஆஸ்திரேலியாவும் வரும், பெருநாடுங்கிறது இருக்கும். இதில் நம்ம இந்தியாவை விட்டுருவோம். ஆஸ்திரேலியாவுக்கும் பெருநாடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடலை நம்ம எடுத்துப்போம். உலகத்திலேயே ரொம்ப பெரிய கடல் பகுதி அப்படின்னா இந்த பசிபிக் கடல் பகுதி தான். இந்த பசிபிக் கடல் பகுதியை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வெஸ்டர்ன் பசிபிக், இன்னொன்று ஈஸ்டர்ன் பசிபிக். இந்த வெஸ்டர்ன் பசிபிக்கில் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள் வரும். ஈஸ்டர்ன் பசிபிக்கில் பெரு, அப்புறம் அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ங்கிறது வரும். இந்த பசிபிக் பெருங்கடலில் தான் இந்த எல் நின்னோ அப்படிங்கிறது நடக்குது. இந்த எல் நின்னோ அப்படின்னா என்ன? எல் நின்னோ அப்படின்னா ஸ்பானிஷில் த பாய் அப்படின்னு அர்த்தம், ஒரு பையன் அப்படிங்கிறது தான் இதுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர். 1890-92 காலகட்டத்தில் பெருநாட்டை சேர்ந்த மீனவர்கள் அவங்களுடைய கடல் பகுதிங்கிறது எப்பவும் இருக்கிறத விட ரொம்ப அதிகமான வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு சில வருடங்களில் தான் அதிகமான வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் த எல் நின்னோ. அதுக்கு ஏன் எல் நின்னோங்கிற பேர் வச்சாங்கன்னா, கிறிஸ்மஸ் டைம் டிசம்பர் மாதத்தில் தான் இது நடக்குது அப்படிங்கிறதால கிறிஸ்மஸ் டைமில் இயேசு பிறந்தார், மகன் பிறந்தார் அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக அவங்க இதுக்கு த பாய் அப்படிங்கிற பேருங்கிறத வச்சுட்டாங்க. அங்கேருந்து தான் இதுக்கு எல் நின்னோ அப்படிங்கிற பேருங்கிறது வந்துச்சு. சரி, இந்த எல் நின்னோ அப்படின்னா என்ன? இந்த எல் நினோங்கிறத வெறும் எல் நினோன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, என்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த என்சோ. எல் நினோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னா என்னென்னா, ஈக்குவேட்டருடைய சதர்ன் சைட், சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிலேஷன். ஆசிலேஷன் அப்படின்னா என்னென்னா, நிலைத்தன்மை இல்லாமல் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறத ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சதர்ன் ஆசிலேஷனுங்கிறது எதை குறிக்குது? எது நிலைத்தன்மை இல்லாமல் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எதை குறிக்குதுன்னா, கடலுடைய வெப்பமான நீரையும் குளிர்ந்த நீரையும் குறிக்குது. கடல் நீருடைய வெப்பமான நீரும் குளிர்ந்த நீரும் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த சதர்ன் ஆசிலேஷன் அப்படிங்கிறது குறிக்குது. பெருநாட்டுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த என்சோ ஃபினாமினனை நாம் ஒரு 3 ஸ்டேஜ் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த நியூட்ரலில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் பெருநாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈக்குவேட்டரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பசிபிக் கடல் பகுதியில் வெப்பம்ங்கிறது அதிகமாக இருக்கும். வார்ம் வாட்டர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது ஏன்னா சூரியனுடைய வெப்பம்ங்கிறது இந்த பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடலுடைய மேற்பரப்புங்கிறது ரொம்ப சூடாக இருக்கும். இப்படி சூடாக இருக்கக்கூடிய அந்த கடலுடைய வார்ம் கரண்ட்டை வெஸ்ட்டை நோக்கி, மேற்க நோக்கி ட்ரேட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது நகர்த்தும். இந்த ட்ரேட் விண்ட்ஸுங்கிறத
தமிழில் நாம் வணிக காற்று அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது பாய்மர கப்பல்கள் மூலமாக உலகத்தில் வணிகம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த காற்றோட்டத்தை பயன்படுத்தி தான் பாய்மர கப்பலை வந்து செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரேட் விண்ட்ஸுங்கிறது இந்த பகுதியில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் வரையறை செய்யப்பட்டிருக்கு. அப்படி ஒரு ட்ரேட் விண்டுங்கிறது இந்த வெப்பமான கடல் நீரை வெஸ்ட் நோக்கி நகர்த்தும். இப்படி இந்த ட்ரேட் விண்ட்ஸால மேற்கு நோக்கி நகர்த்தப்படக்கூடிய இந்த சூடான கடல் நீருங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் ஹாட்டான டெம்பரேச்சர் இருக்கிற பகுதிகளுக்கு போய் சேரும். அப்படி சேரும்போது இந்த வெப்ப மிகுதியால் கடல் நீருங்கிறது ஆவியாகி கன்வெக்ஷன் மூலமாக மலைமேகங்கள் உருவாகி மழைப்பொழிவுங்கிறது இந்த பகுதிகளில் ஏற்படும். இப்படி இந்த பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த வெப்ப காற்றுங்கிறது அதுக்கப்புறமா கிழக்கு நோக்கி பயணிக்கும். கிழக்கு நோக்கி பயணிக்கும் போது அது ட்ரோபோஸ்பியரோட எண்டை தொட்டுரும். ட்ரோபோஸ்பியருங்கிறது எப்பவுமே குளிராக இருக்கும். இந்த ஹாட்டான ஏருங்கிறது இந்த குளிரான இடத்துக்குள்ளே வந்ததுமே அதோடைய ஈரப்பதம்ங்கிறது போய் வறண்ட காற்றாக மாறி மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். கீழே இறங்கும் போது பெருநாட்டுக்கு பக்கத்தில் கடலுங்கிறது இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மறுபடியும் ட்ரேட் விண்ட்ஸுங்கிறது வந்து இந்த சூடான காற்றை மறுபடியும் மேற்கு நோக்கி நகர்த்தும். இது இப்படி ஒரு சுழற்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த சுழற்சியாக நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் வாக்கர் கண்டுபிடிச்சார். அதனால தான் இதுக்கு வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னு பேர். இந்த வாக்கர் சர்க்குலேஷனுங்கிறது நியூட்ரலில் இருக்கும்போது இப்படி நடக்குது. ஆனால் அதே சமயத்தில் இதில் மாற்றம் நடக்கும்போது தான் எல் நின்னோ அப்படிங்கிறது ஏற்படுது. ஒரு சில நேரங்களில் இந்த ட்ரேட் விண்ட்ஸுங்கிறது வலு இல்லாமல் இருக்கும், பலமாக இருக்காது. அதால் இந்த சூடான கடல் நீரை வந்து மேற்கு நோக்கி நகர்த்த முடியாமல் போயிடும். அப்படி மேற்கு நோக்கி நகர்த்த முடியாமல் போகக்கூடிய சூழலில் இந்த சூடான கடல் நீருங்கிறது கிழக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். கிழக்கு நோக்கி பயணித்து அங்கே குளிர்ந்த நீராக இருக்கக்கூடிய இடத்துல இந்த சூடான கடல் நீருங்கிறது போய் சேர்ந்துடும். இப்படி சூடான கடல் நீருங்கிறது அந்த பகுதியில் போய் சேர்றதால அங்கே கடல் நீருங்கிறது ஆவியாகி அந்த பகுதியில் அதிகமான அளவுக்கு மழைப்பொழிவுங்கிறது ஏற்படும். இப்படி வாக்கர் சர்க்குலேஷனில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து அந்த சர்க்குலேஷனே உடஞ்சி போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது இல்லையா, இதை தான் எல் நின்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல் நின்னோ அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா பெருநாட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில், அமெரிக்காவில், கனடாவிலலாம் பெரிய அளவுக்கான மழைப்பொழிவுங்கிறது ஏற்பட்டு அதிகப்படியான வெள்ளங்கிறது ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் ஆஸ்திரேலியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எடுத்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்படாமல் வறட்சிங்கிறது உருவாகும். இதுதான் எல் நின்னோ. அதே சமயத்தில் இந்த வாக்கர் சர்க்குலேஷனுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் லா நீனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா நீனால என்ன நடக்கும் அப்படின்னா அதிகப்படியான சூடான நீருங்கிறது மேற்கு நோக்கி நகர்றதால பெருநாட்டுக்கு பக்கத்தில் சூடான நீருங்கிறது குறைஞ்சு போய் ஒரு வெற்றிடம்ங்கிறது ஏற்படும். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக கீழே இருக்கக்கூடிய குளிர்ந்த நீருங்கிறது மேலே எழும்பி வரும். இப்படி மேலே எழும்பி வரக்கூடிய இந்த ப்ராசஸை தெர்மோக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த தெர்மோக்ளைன் ஏற்படுற அளவுக்கு மொத்தமாக சூடான நீருங்கிறது மேற்கு நோக்கி நகர்றனால அங்கே ரொம்ப அதிகப்படியான மழைப்பொழிவுங்கிறது ஏற்படும். இதை தான் லா நீனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல் நினோ அப்படிங்கிறது ஒரு 7லேருந்து 8 வருஷத்துக்கு ஒரு தடவை உலகத்தில் ஏற்படுது. மற்ற நேரங்களில் லா நீனா அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுது. இந்த ரெண்டும் எந்த அளவுக்கு ஏற்படுது, அதோடைய அளவுகோல் என்ன அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் உலக அளவில் இருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள்ங்கிறது நிகழுது. அப்படிதான் நமக்கும் அதிகப்படியான மழைப்பொழிவும் பெருவெள்ளமோ இல்லை வறட்சியும் ஏற்படுது. பொதுவாக எல் நினோ ஏற்படக்கூடிய சமயங்களில் நமக்கு மழைப்பொழிவுங்கிறது குறையும். கிட்டத்தட்ட இந்தியாவில் ஏற்படக்கூடிய வறட்சியில் 60% எல் நினோ ஏற்பட்ட சமயங்களில் தான் நமக்கு நடந்திருக்கு. அதே சமயங்களில் லா நீனா ஏற்படக்கூடிய சமயங்களில் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவுங்கிறது ஏற்படும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டா மூலமாக தெரிய வருது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களாக எல் நினோ ஏற்பட்ட சமயங்கள்லையும் நமக்கு மழைப்பொழிவில் எந்த விதமான பாதிப்புங்கிறது ஏற்படலை. நமக்கு சராசரியாக எவ்வளோ மழைப்பொழிவு ஏற்படுமோ அதுதான் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிறது தான். இந்த ஐஓடி அப்படிங்கிறது இந்தியாவுடைய எல் நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மழைப்பொழிவு குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம். இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னா என்னென்னா இந்தியாவை சென்டராக வச்சுக்காங்க. நம்மளோட ஈஸ்ட் சைடு ஆஸ்திரேலியா இருக்குது, வெஸ்ட் சைடு ஆஃப்ரிக்கா இருக்குது.
இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் நடுவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான வாக்கர் சர்க்குலேஷனுங்கிறது நடக்கும். இந்த வாக்கர் சர்க்குலேஷனை அங்கே எப்படி 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ், நியூட்ரல், நெகட்டிவ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பாசிட்டிவ் அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்களில் ஆப்பிரிக்க கண்டத்தை ஒட்டி நமக்கும் அதிகமான மழைப்பொழிவுங்கிறது இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மழைப்பொழிவுங்கிறது ஏற்படாது. ஆனால் நெகட்டிவாக இருக்கக்கூடிய சமயங்களில் ஆஸ்திரேலியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவுக்கு மழைங்கிறது பெய்யும், பெருவெள்ளம்லாம் ஏற்படும். இந்தியாவை ஒட்டியும் ஆப்பிரிக்க கண்டத்தை ஒட்டியும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவுக்கு மழைங்கிறது பெய்யாது, வறட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இந்த இந்தியன் ஓஷன் டைபோலில் நடக்கக்கூடிய அந்த வாக்கர் சர்க்குலேஷன் தான் இந்தியாவுக்கு வரக்கூடிய பருவ காற்றுகளை பாதிக்காமல் பாதுகாக்குது, பாதிக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை தாக்கக்கூடிய புயல்கள் ஏற்படுறதுக்கு கூட இந்த இந்தியன் ஓஷன் டைபோலில் ஏற்படக்கூடிய வாக்கர் சர்க்குலேஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் இந்த இந்தியன் ஓஷன் டைபோலுங்கிற ஐஓடிங்கிறது ஏன் ஏற்படுது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னா, எல் நீனோ அப்புறம் லா நீனாங்கிறது ஏன் ஏற்படுது, ஒவ்வொரு 7-8 வருஷத்துக்கு ஒரு தடவை எல் நீனோங்கிறது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத இன்னும் சரியாக கண்டுபிடிக்க முடியல. அதற்கான ஆராய்ச்சிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த 2 ஃபினாமினன் இருக்கு இல்லையா, எல் நீனோ இல்லைனா லா நீனா, இது ரெண்டும் நடக்கிறதுடைய ஆஃப்டர் எஃபெக்டாக தான் இந்த ஐஓடிங்கிறது நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த எல் நீனோ இல்லைனா லா நீனா எப்படி ஏற்படுதோ அதை பொறுத்து தான் இங்கே ஐஓடிங்கிறதும் ஏற்படுது. அப்படி தான் இந்த 2023 வருஷத்தை எல் நீனோ வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. எல் நீனோங்கிறது பெரிய அளவுக்கு உருவாயிருச்சு, அதனால் பெரிய அளவுக்கான வானிலை மாற்றங்கிறது உலக அளவில் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவில் பருவமழைகள்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்காது, பருவமழை எப்போதும் போல பெய்யும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுக்கு காரணம் இந்த ஐஓடி தான். ஐஓடி இந்த வருஷம் நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு, அதனால் எப்பவும் போல மழைப்பொழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் அதே சமயத்தில் யூரோப்பியன் யூனியனுடைய வானிலை ஆய்வாளர்கள் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை மூலமாக கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவை விட 80% அதிகமான அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கணிச்சாங்க. அவங்க கணிச்ச மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு பெரிய அளவுக்கான வெள்ளம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படுறதுக்கு காரணமும் இந்த ஐஓடியும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி தான் எங்கேயோ இருக்கக்கூடிய பெருநாட்டுக்கும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான சுழற்சி தான் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய மழைப்பொழிவுக்கும் காரணமாக இருக்குது, வெள்ள அபாயத்துக்கும் காரணமாக இருக்குது. இந்த எல் நீனோங்கிறது எதனால் ஏற்படுது அப்படிங்கிற ஆராய்ச்சிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற நான் சொன்னேன் இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் மனிதர்களால் ஏற்படக்கூடிய குளோபல் வார்மிங்கிறது எல் நீனோ ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஆனால் அதுதான் முழுமையான காரணம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் ஒரு வகையில் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இப்படி மனுஷன் தன்னுடைய பேராசையால் உலகத்தை எந்த அளவுக்கு வெப்பமாக்கிக்கிட்டு இருக்கானோ அதனால் இப்படி நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாத டாமினோ எஃபெக்ட் மூலமாக நமக்கு ஆபத்துங்கிறது ஒவ்வொரு மூளைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை உணர்ந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிஞ்சு இந்த உலகத்தை பாதுகாத்து நம்மளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கற்றுக்கணும் அப்படின்னோடனே இன்னொரு விஷயம் ஞாபகம், நம்ம இருக்கக்கூடிய கரியர்லேயே இன்னும் கூடுதலாக ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பல கோர்சஸ்ங்கிறது ராஜலட்சுமி எடிவர்ஸில் இருக்குது. அப்படி உங்களுக்கு தேவையான கோர்ஸுங்கிறது ராஜலட்சுமி எடிவர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோர்ஸை படித்து பலனடைங்க. சரி, ஓகே பிக் பாஸ், எல் நீனோனா என்ன, லா நீனானா என்ன, அது எப்படி நம்மளுடைய பருவமழைக்கு காரணமாக இருக்குது, வெள்ளம் ஏற்படுறதுக்கு அது எப்படி ஒரு ரீசனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான ஒரு புரிதல் தேவைன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் சேரும். ஃபேஸ்புக்கில் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.